குரு பயிற்சி வந்து வரப்போகுது. அந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மாறுறார். ஆங்கிலத்துக்கு மே மாதம் 1ஆம் தேதி மாறுறார். உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியிலிருந்து 6வது ராசியான ரிஷப ராசிக்கு வந்து மாறுறார். இதனுடைய பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி. இப்போது குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே உங்களுக்கு 5வது ராசியில் தான் இப்போ இருக்குது. 5வது ராசியில் குரு இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கிறது நல்லது தான். 5ல் குரு இருந்தால் நன்மைகள் கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது. அப்போ முக்கியமாக சில நன்மைகளை வந்து அது கொடுக்கும். சில நன்மைகள் அப்படின்னா புத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொடுக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொடுக்கும் நமக்கு நல்லா. அதே மாதிரி பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தீர்க்கணும்னு இருக்கும், அது வந்து தீர்த்து வைக்கும். அதே மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைச்சி விடும். இப்போ ஏற்கனவே 7.5 சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்துச்சுல்ல, அப்போ 7.5 சனியினால் வந்து படாத பாடுபடுவோம்ல, அப்படி தானே இருந்துச்சு. இப்போ அதை வந்து சமாளிக்கிற விதமாக சமாளிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு சக்திகளை உங்களுக்கு அந்த குரு பயிற்சி வந்து ஏற்கனவே உள்ளது வந்து கொடுக்கணுங்கிறது ஒரு விதி வந்து அதனால் கொடுக்கும். சரிங்களா? சரி. இப்போ 5வது ராசியில் இவ்வளோ நாள் குரு இருந்தது நன்மையான நன்மை தான். ஆனால் இப்போ 6வது ராசிக்கு போக போகுது. இதனால் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பொதுவாக குரு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி 4ஆம் அதிபதியும் கூட. அப்போ 4ஆம் அதிபதி 6வது ராசிக்கு போனால் சித்திரை 18 போகுது இல்லையா, அதுக்கப்புறமா சிலருக்கு வந்து வீடு விட்டு வீடு மாறணுங்கிற விதிகள் வரும். சிலருக்கு வந்து ஊர் விட்டு ஊர் மாறணுங்கிற விதிகள் வரும். மாறணுன்னா தாராளமாக வந்து மாறிக்கலாம். சரிங்களா? சரி. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சொத்துக்கள் வந்து விரயமாகணும்னு இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு சொத்தை வந்து விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சிலருக்கு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா தாராளமாக விற்றுக்கலாம். அப்படி இல்லை, விற்கிறதுக்கு பிடிக்கலை, எனக்கு சொத்து வேணும் அப்படின்னா சிலர் வந்து பொருளாதாரத்தை சமாளிக்கிறதுக்காக சொத்துக்களை வந்து அடமானம் வைக்கிறது, அந்த மாதிரி எதுவும் செய்யணுன்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கான வேலைகளை அந்த குரு பகவான் வந்து பார்த்து கொடுப்பார். அதே போல் சொத்துக்கள் வெளியில் வந்து பராமரிப்பு செலவுகளை வந்து கொஞ்சம் ஏற்படுத்தி விட்டுருவார். தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளையும் கொஞ்சம் நோய் நொடிகளையும் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பத்தை அந்த குரு வந்து செய்வார். சரிங்களா? குரு வந்து முக்கியமாக வந்து பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம், பண வரவை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ குரு பகவான் 6வது ராசிக்கு போனால் பண வரவில் வந்து கொஞ்சம் தேக்கம் இருக்கும். தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பண வரவில் மிகப்பெரிய தேக்கம் இருக்காது, சும்மா லைட்டாக வேணா இருக்கும். தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு தான் பண வரவில் வந்து கொஞ்சம் தேக்கம் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு வகையில் அந்த பொருளாதார சிரமங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சிரமங்கள் இருக்கும். கொஞ்சம் பண தட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த பண தட்டுப்பாடு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் பண தட்டுப்பாடை வந்து உங்களால் சமாளிக்க முடியும். சரிங்களா? சரி. குரு பகவான் 6வது ராசியில் இருந்தால் கடன்கள் நல்லா அடையும். அப்போ தனுசு ராசிக்காரவங்க ஏற்கனவே நிறைய கடன் பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அப்போ குரு 6க்கு போனதுலேருந்து கடன் காட்சிகள் நல்லா அடையும், கடன் காட்சிகள் நிவர்த்தி ஆகும். அதன் மூலமாக கடன் தொல்லையிலேருந்து நம்ம விடுபடலாம். அதுக்குடைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி குரு வந்து பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கிறனால 6வது ராசியில் இருந்தால் இந்த லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான லைன் மட்டும் கொஞ்சம் செட் ஆகாது. அந்த லைனுக்கெல்லாம் போகாதீங்க. போனீங்கன்னா காசு பணத்தை வந்து நம்ம இழக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். சிலருக்கு வந்து நகை நட்டுக்களை இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். நகை நட்டுக்களை வந்து அடமானம் வைக்கிறது, அது நல்லது. நகை நட்டுக்களை வந்து விற்கிறது, இல்லைன்னா நகை நட்டுக்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொலைஞ்சு போகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளை வந்து கொஞ்சம் குரு கொடுப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி குரு பகவான் வந்து குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகம், பிள்ளைகளை குறிக்கக்கூடியது. அப்போ பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் நொடி வந்து விலகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி குரு வந்து கல்விக்குடைய கிரகம். அப்போ குரு 6ல் இருந்தால் கல்வி வந்து நார்மலாக தான் இருக்கும். அப்போ ஒரு சிலருக்கு கல்வியில் தடங்கள் வரும், அல்லது மார்க் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் படிக்கிறவங்க ரொம்ப அக்கறை எடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான் நமக்கு நற்பலன்கள் வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி. அதே மாதிரி குரு வந்து 6ல் இருந்தால் புதிய கடன்கள் வந்து உருவாகும், பழைய கடன்கள் அடைபட்டுரும்.
புதுசாக வந்து ஏதாவது கடன் வந்து உருவாகும். அந்த புதுசாக கடன் வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே போல் குரு பகவான் வந்து பெரியோர்களுக்குடையது. அப்போ பெரியோர்கள்னால நமக்கு ஏதாவது விரைய செலவுகள் வந்து வரும். மகான்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்கனால எல்லாம் நமக்கு வந்து மகான்கள் குருமார்கள் அப்படி சொல்லுவோம். அந்த வகையில் வந்து கொஞ்சம் செலவுகள் வந்து ஏற்படணும்னு இருக்கும், ஏற்படும். அதே போல் குரு பகவான் வந்து இந்த கோர்ட்டுக்குடைய கிரகம். அப்போ ஒரு சிலருக்கு இந்த கோர்ட்டுனாலையெல்லாம் விரைய செலவுகள் ஏற்படுதில்ல, அந்த வகையில் விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் கொஞ்சம் இருக்கும். ஆக கொஞ்சம் விரைய செலவுகள் மட்டும் இந்த குரு பயிற்சியில் வந்து வரும். அதே மாதிரி பண தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் பழைய கடன் தீர்ந்து புது கடன் வந்து கொஞ்சம் உருவாகும். இதை மட்டும்தான் அந்த குரு பகவான் வந்து செய்வார். மற்றபடி வேறு கெடுபலன்களை செய்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இல்லை. அதனால் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. அதே மாதிரி 6ல் குரு இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த நோய் தாக்கம் இருக்கும். இந்த ஒரு சிலருக்கு மயக்கம் வரும். ஒரு சிலருக்கு இந்த கொழுப்பு தொடர்பான நோய்கள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மஞ்சக்காமால் வர்றது, கல்லீரலில் ஏதாவது பாதிப்புகள் வர்றது, அந்த மாதிரியான நோய் நொடிகள் மட்டும் குரு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரி, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, குரு வந்து 6ல் இருக்குன்னா கூட, 6வது இடத்துக்கு போகுதுன்னா கூட, தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு வந்து வராது. அதனால் குரு 6க்கு போகுதே, நமக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் வந்துருமோ, நஷ்டம் வந்துருமோ, அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. குரு தசாபுத்தி நல்லா இருந்தால் நல்லது தான் செய்வார், மிகப்பெரிய பாதகங்களை செய்ய மாட்டார். தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு தான் அந்த குருவினுடையனால பண தட்டுப்பாடு ஏற்படும், அவ்வளோதான். ஆனால் அதுவும் நீண்ட காலத்துக்கெல்லாம் ஏற்படாது, கொஞ்ச நாளைக்கு தான் அது ஏற்படும். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி இருந்தது, அதனால நிறையா கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போ அது விலகிருச்சுல, அதனால் படிப்படியாக இனிமேல் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கணும்னு இருக்கும். அப்போ குரு வந்து நமக்கு கொஞ்சம் தீமையை செஞ்சால் கூட மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் பிற கிரகங்கள்னால பல நன்மைகள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையவே இருக்கும். அதனால் கடந்த காலத்தில் நம்ம நிறையா கஷ்டப்பட்டுட்டோம், கவலைப்பட்டுட்டோம், சொத்தை இழந்துட்டோம், சுகத்தை இழந்துட்டோம், கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டோம், இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்களை நீங்கள் சந்தித்து வந்துட்டீங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு சிக்கலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமானா இருக்காது. இதுக்கு மேலே சிக்கல்கள் வருமானு கேட்டால் வராது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. சரிங்களா? அதனால் வந்து தனுசு ராசியை பொறுத்தளவு குரு 6வது இடத்துக்கு போனாலும் ஒரு கவலையும் வேண்டாம். பிற கிரகங்கள் சாதகமாக இருக்கறனால உங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதனால் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை, தைரியமாக இருங்க. தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த அதே மாதிரி தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்தளவு இப்போ குரு 6ல் போகுதில்ல, அந்த மாதிரி 6ல் போகிறனால என்ன பண்ணலான்னா, நம்ம பரிகாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும். என்ன பரிகாரம் செய்யலான்னா, நவகிரகத்தில் குருன்னு ஒன்று இருப்பார்ல, அவருக்கு போய் வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை போட்டு நல்லெண்ணெய் விளக்கேற்றி, குரு பகவானே எனக்கு பணத்தினால் இருக்க தோஷம் விலகணும், எனக்கு பணம் கிடைக்கணும், நகை கிடைக்கணும், எனக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனைகள்லாம் ஓயணும், நல்ல வருமானம் வரணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருங்க வியாழக்கிழமை தோறும். அப்படி ஒரு வருஷத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பொருளாதாரத்தில் எந்த கஷ்டமும் வராது, பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும். அப்போ குரு 6ல் இருந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆக தனுசு ராசிக்காரவங்களுக்கு நற்பலனும் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி தனுசு ராசி நண்பர்களே.